மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஜென்ரலாக உங்களுக்கு சண்டே ஸ்பெஷலாக என்ன பண்ணுவோம்னா கன்சிடர் 5 அப்படின்னு கொடுப்போம். இன்னைக்கு ஸ்பெஷலாக என்னென்னா கன்சிடர் 5 கிடையாது, கன்சிடர் 3 தான். மூணே 3 ஸ்டாக்கு டிஃபென்ஸ்லேருந்து, நல்லா பார்த்துங்க, டிஃபென்ஸ் அண்டு ஏரோஸ்பேஸ்லேருந்து உங்களுக்கு 3 கம்பெனி இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது இன்ட்ரடியூஸ் கிடையாது, இது ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். அதில் 2 கம்பெனி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனி, ஒரு கம்பெனி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், ரைட்? இது இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு 3 கம்பெனி இன் சம் செக்டார், ஒரு செக்டார் எடுத்து அதில் 3 கம்பெனி நான் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு 1 or 2 கம்பெனி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கலாம், கூட இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் இது கன்சிடர் பண்ணிட்டே போகலாம், தப்பே கிடையாது. ஓகே, அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான எஸ்பெல், பிஇஎல். பிஇஎல்லுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 407 ரூபாய் இருக்குது. நல்ல டேக் ஆஃப் எடுத்திருக்கு. இப்போ போய் உள்ளே போகலாமா அப்படின்னா, ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பீரியாடிக்கலாக நீங்கள் உள்ளே போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் போய் தான் ஆகணும், போயிட்டே இருங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள் சில விஷயங்கள்லாம். போன 5 வருஷத்தில் மட்டும் இந்த கம்பெனி 7 மடங்கு க்ரோத். எத்தனை மடங்கு? 7 டைம்ஸ் க்ரோத். போன ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைடுவே எடுத்து நிற்கிது. இது புரியுதா? ஒரு கரெக்ஷன் நடந்து நமக்கு மார்க்கெட்டில் ஒரு வாய்ப்பாக உருவாகும் போது இதெல்லாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் பாயிண்ட் எடுத்து சொல்கிறேன். இந்த கம்பெனியோட போன 1 வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரெச் இருக்கும். இதுக்காக தான் இப்போ நம்ம ஏன் கன்சிடர் 5 இதை கொண்டு வரோம் அப்படின்னா, திஸ் இஸ் டைம் டு ரீஎன்டர் இன்டு தோஸ் ஸ்டாக்ஸ், இல்லையா? இப்போ இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DRDO, இந்தியன் ரயில்வேஸ், ISRO, ஏர்போர்ட் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிஃபென்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம், அது மாதிரி முக்கியமான டிபார்ட்மெண்ட் எல்லாம் இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 24 months டர்ன் ஓவர் டைம் வச்சிருக்கிறதுனால இந்த கம்பெனிலாம் பெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 14% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட PE அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிட்ட இருக்குது, 49 இந்த ரேஞ்ச் இருக்குது. ஏன் இது 50 கிட்ட இருக்குது? இதில் PEG அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இதில் PEG கிட்டத்தட்ட 1.84, PEG 1லேருந்து 2 வரைக்குமே ஈக்குவல் வேல்யூவாக சொல்கிறோம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே முடிஞ்ச ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரியை வச்சு இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க இவங்களோட ஏர்னிங் பர் ஷேரை. இப்போ கையில் இருக்கக்கூடிய புது ஆர்டருடைய அந்த கன்வர்ஷனை சேர்த்து பார்க்கும்பொழுது, ஏன்னா இதெல்லாம் புதுசாக வந்தது, அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஃபார் பெட்டராக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது இந்த கம்பெனியோட ஆவரேஜ் PE பார்த்தீங்கன்னா 37 தான். அது 2024க்கு முன்னாடி, 20களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு PSU செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுமோ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கான பட்ஜெட்டை பெரிய அளவுக்கு ஒதுக்குனது, தொடர்ந்து ஒதுக்கிக்கிட்டே வர்றது, இன்னமும் வர வருஷங்கள்லையுமே இன்னும் அதிகமாக பட்ஜெட் ஒதுக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால இது ரீரேட்டிங் ஆகி உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50ங்கிற ரேஞ்ச், கிட்டத்தட்ட 37ல் செட்டில் ஆக வேண்டியது கிட்டத்தட்ட 50 வரைக்குமே போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம், இல்லையா? அப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த சேல்ஸ் இயர் ஆன் இயர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 16% க்ரோத், இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 24% வரைக்கும் க்ரோத் இருக்குது. இது இன்னுமே வேகமாக வளரும் அப்படிங்கிறத நம்புறாங்க. அடுத்தது GRSC. இந்த கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர் அண்ட் என்ஜினியரிங், அந்த கம்பெனி. இது ஒரு PSU செக்டார். இந்த PSU செக்டாரில் ஓவரால் சார்ட் வைக்கிறேன் பாருங்கள், எத்தனை மடங்கு க்ரோத் அப்படிங்கிறது. லாஸ்ட் 5 இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 13 மடங்கு க்ரோத். லாஸ்ட் 1 இயராக மார்க்கெட் சைட்வே எடுத்து நிற்கிறத உங்களால் பார்க்க முடியுது. இதுதான் முக்கியமான காரணம். நம்ம இப்போ திரும்பவும் அதை ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான பாயிண்ட் எடுக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணாத புது ஸ்டாக் இது, ஓகேங்களா? லாஸ்ட் 1 மந்த்தாக மொமெண்டம் எடுத்து அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன டிப் இருக்குது, அந்த டிப்பெல்லாம் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான். இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 33,000 கோடிக்கு ஆர்டர் இருக்குது. சைனா மாதிரியான இடங்கள்லாம் இந்த ஷிப் பில்டிங் இருக்கு இல்லையா, அங்கே பயங்கர ஆர்டர்ஸ் டிலே ஆகுது. அவங்க அந்த ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு நெரிசல் காரணமாக பயங்கர பிரச்சனை வருது. அதனால் எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்தியா பக்கம் திரும்புகிறாங்க. ஏன்னா இந்தியாவில் எக்கனாமிக்கலாகவும் சீப்பாகவும் கிடைக்குங்கிறது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியாகவும் கிடைக்கும். இங்கே நமக்கு நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு ஷிப்புக்குள்ளே எல்லா AI சம்மந்தமான டிஃபென்ஸ் மெக்கானிசத்தையும் நீங்கள் உள்ளே கொண்டு சொருகினா மட்டும்தான் ஒரு ஷிப் முழுமையான ஷிப்பாக மாற முடியும். அப்படி வகையில் இந்தியா அது குவாலிஃபைடு கண்ட்ரிங்கிறது ஒன்று, ப்ளஸ் இந்த கம்பெனிக்கு எல்லா விஷயங்கள்லையுமே அட்வான்டேஜாக இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதில் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 1.5% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. பட் இது எதிர்காலத்தில் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். நீங்களாம் அதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், என்ட்ரி டிக்கெட் எடுத்துடணும் அப்படிங்கிறது தான். இதோட PEமே கிட்டத்தட்ட 40-41க்கு மேலே இருக்குது. இவங்களுடைய சேல்ஸ் அண்டு மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இன்னும் கூட சர்ப்ரைஸ் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் PEG கவனிச்சிங்கன்னா 0.83, நல்லா பாருங்கள், 41 PE இருக்குது. ஆனால் அது PEG எவ்வளோ இருக்குது? 0.83. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியுடைய, நல்லா கவனிச்சிங்க, இந்த கம்பெனியுடைய போன 5 வருஷ ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் PE 34 தான். ஆனால் இப்போ 41, 34-41க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 10-20% கூட தான் இருக்குது.
இப்போ நீங்கள் கவனிங்க அந்த கம்பெனியோட சேல்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். போன 10 வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது 16% சேல்ஸ் இருந்தது, இன்றைக்கி 40% மாறி இருக்கு. அப்போ ரீரேட்டிங் ஆகிதானே ஆகணும். கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறாங்க பாரு 40% சேல்ஸ்லேயே இயர் ஆன் இயர் growth. அதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட், அதுவுமே 30%க்கு மேலே 40% கிட்ட உங்களுக்கு இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் growth இருக்குது. அப்போ தாராளமாக ROIயும் 25-30%க்கு மேலே வைக்கிறாங்க. இந்த இதெல்லாம் எப்போ நடந்திருக்குன்னா இப்போ போன 5 வருஷங்களில் நடந்த மாற்றங்கள். எதிர்காலத்துலையுமே இந்தியா வந்து அதுக்குள்ள அடாப்ட் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த நிறுவனத்துக்குமே இப்போது என்ட்ரி ஸ்டேஜ் தான், நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபைனல் டேட்டா பேட்டர்ன். எஸ், டேட்டா பேட்டர்ன் நான் ஏற்கனவே கூட கன்சிடர் லிஸ்ட்டில் கொடுத்துருந்தேன். அப்புறம் நான் வாங்கினக்கூடிய ஷாப்பிங் லிஸ்ட்லேயும் கொடுத்துருந்தேன். இப்படி நான் கொடுத்து அதுக்கப்புறம் பல பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. அப்போ இப்போ ஏன் திருப்பி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, எஸ், த ரீசன் பிஹைண்ட் இஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதாவது 4500 ரூபாய்க்கு மேலே இருக்குது. 4500 ரூபாங்கிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே 5000 ரூபாய் வரைக்குமே போயிருந்தது. இப்போ அகைன் 4500க்கு வந்திருக்குங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கணும் பாருங்க. 1 மந்த்தில் இதான் ஆப்பர்ச்சுனிட்டி. 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா மேபி கம்மியாக தான் வாங்கியிருப்பீங்க. இது 5000 போய் இப்போ ரெக்கவர் ஆகிருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக பீரியாடிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணும், நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க, அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போங்க அப்படிங்கிறது தான். இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து யாரெல்லாம் இவங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களோட கிளைண்ட்டு, பிரம்மோஸ் இவங்களோட கிளைண்ட்டு, டிஃபென்ஸு, அதுக்கு அடுத்தது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், ISRO, இவங்களுக்கெல்லாம் இவங்க காம்பனன்ட் சப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க, சர்வீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால கன்சிஸ்டண்ட்டாக இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் பார்த்துக்குங்க. 40%, 35% இந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா. இவங்களோட PE வந்து அது முக்கியமான விஷயம். இவங்க PE பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பேசும்பொழுதும் கிட்டத்தட்ட 90 கிட்ட தான் இருந்து, இப்போவுமே 93 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. அதனால் இதில் எப்படி நீங்கள் கணக்கு போடுறீங்கன்னு நான் ஏற்கனவே கணக்கு போட்டு சொன்னேன். அந்த கம்பெனியோட ஆர்டர் புக், சடனாக அந்த ஆர்டர் புக்கோடைய வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த பணங்கள்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் இந்த PE வந்து ஒன்றுமே இல்லை, 25க்கு கீழே போகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போதைக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சில கம்பெனிகளில் டைட்டன் எப்படி முக்கியமான கம்பெனியாக பேசுகிறோமோ அது மாதிரி டேட்டா பேட்டர்ன் ஒரு முக்கியமான கம்பெனி. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டைட்டன் இல்லை அப்படின்னா தென் இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ. த மீன் டைம் டேட்டா பேட்டர்ன் இல்லைன்னா அது ஒரு ப்ராப்பரான போர்ட்ஃபோலியோவை கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ரைட். இந்த கம்பெனியோட ஆவரேஜ் PEன்னு பார்த்தீங்கன்னா எஸ் 70, அரௌண்ட் 70 தான். போன 5 வருஷமாக பாருங்கள் உங்களுக்கு 70 இருக்குது. அப்போ 90க்கும் 70க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? ஸோ வி கேன் கோ அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒரு 20% மேலே இருக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆர்டர் புக் கூட டேலி ஆகிடும். இந்த உங்களுக்கு வைக்கிற மாதிரி ஸ்க்ரீனில் இந்த கம்பெனியோட சேல்ஸ் பாருங்கள், இயர் ஆன் இயர் சேல்ஸ் 25%க்கு மேலே இருக்குது CAGRல. அடுத்தது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதுவுமே 30, 25லேருந்து 30க்கு மேலே எல்லாமே போயிட்டுருக்கு. இதுதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ கிரேட் போர்ட்ஃபோலியோவாக மாறிடும் இல்லையா. ஸோ கம்யூனிட்டியில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு வீடியோ வரும், அதை பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கம்யூனிட்டியில் வாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் நமக்கு வந்து எதிர்காலத்தில் எப்படி வருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலிஸ்லாம் எப்படி வருவாங்கங்கிறத நம்ம கண் எதிர்க்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.